சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் அடுத்து வெளியேறும் திரைப்படங்கள்னு பார்த்தீங்கன்னா வேட்டையின் திரைப்படம். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகுதுங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் திரைப்படம்னா அது தலைவர் 171 தான். இந்த படத்தினுடைய டைட்டில் டீசரை வருகிற 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தினுடைய டைட்டில் ஈகிள், அதாவது கழுகு, அதை இங்கிலீஷில் ஈகிள். ஏன்னா இது வந்து ஒரு பேன் இண்டியா படங்கிறதுனால எல்லாருக்கும் கேட்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஈகிள் அப்படிங்கிற அந்த டைட்டில் வைக்கப்படும். சோஷியல் மீடியாவிலையும் நாளிதழ்களையும் செய்திகள் வந்து கொண்டு இருக்கும் காட்சிகளை பார்க்கும். பட் 22ஆம் தேதி தான் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த படத்தில் ரன்வீர் கபூர் அவர் வந்து இணைய இருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தி இப்போ நமக்கு அடுத்த ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. ஏன்னா இப்போ ரன்வீர் கபூர்லாம் பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் ஒரு நல்ல மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு ஹீரோ தான். அவர் இந்த படத்தில் என்ன மாதிரியான கதாபாத்திரம் ஏற்க போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக ஏற்பட்டு இருக்கு ரசிகர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தலைவர் 171 பொறுத்தவரையும் தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி திரைப்படமாக இருக்கும் தான் பரவலாக பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் 1000 கோடி வசூல் பண்ணணும்னா ஹிந்தி ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், நல்ல ஒரு வசூல் எடுத்தாகணும். இப்போ எந்திரன் வந்து 800 கோடிக்கு மேலே போச்சுன்னா அந்த படத்தில் வந்து அக்ஷய்குமார் இருந்தது ஒரு காரணமாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ சூப்பர் ஸ்டாருடன் ரன்வீர் கபூர் இணையும் போது ஒரு மிகப்பெரிய அது வசூலை எடுக்கும் அப்படின்னு திட்டம் திட்டுறாங்க. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு உண்மையான செய்தின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? குட் இடத்துல கண்டிப்பாக உண்மையான செய்திகள் தான் வரும். இன்னொரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் சொல்கிறேன், அதுதான் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரில. என்னென்னா இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்கங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. பட் ரன்வீர் கபூர் வரப்போகிறது உண்மைதான்.